ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனே, இந்த மாலை வேலையில் கூட ராஜா ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை யாவும் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பெந்தெகோஸ்தே நாளில் முன்னிட்டு ஆண்டவரே தேவனே, எங்களுடைய ஆவியை நீர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்தில் கூட ராஜா வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் காண்கின்ற தேவன் ஆண்டவரே. இயேசுவே, அப்பா உம்முடைய சபையில் கால் எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே ஒரு விசேஷமான நாளாக நீர் குறித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆவியில் சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களை நீர் பார்க்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, ஆத்மா பலன் இல்லாதது போல இருக்கலாம் ராஜா. இயேசுவே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் பலன் உண்டு ஆண்டவரே. அப்பா, உடைய பிரசன்னத்தில் அடைக்கலம் உண்டு ஆண்டவரே. தேவனே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளே ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்த ஆண்டவரே, அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் செயல்பட்டது போல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நீர் செயல்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா இந்த ஆராதனை வேலையில கூட ராஜா உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே, அப்பா தடைகளாக நிற்கிற ஒவ்வொரு மதில்களை நீர் உடைக்கிற தேவன். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை யாவும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகள் முன்னே நிற்காதபடி ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள் முன்னுக்கு இருக்காதபடி ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை மாத்திரமே நாங்கள் நினைத்து பார்க்க உதவி செய்யும். நீர் செய்த நன்மைகளை மாத்திரமே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ரீபரபரியாந்தரபஷிகரபரபரியாந்தே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் கூட ராஜா எங்க மத்தியில் நீர் அசைவாடுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் விசேஷமாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் பரிசோதித்து பார்க்கிற தேவன் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்கிற நாள் ஆண்டவரே. தேவனே, எங்களை நீர் பலப்படுத்துகிற நாள் இயேசுவே. ஆவியானவரே, உங்கள் பிள்ளைகளை நீர் காண்கின்ற தேவன், அவங்களுடைய இருதயங்களை நீர் காண்கின்ற தேவன். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை சுகம் தரும், ஆராதனை பலன் தரும் ஆண்டவரே. அப்பா, அந்த மாலை வேலையில கூட ராஜா ஆண்டவரே எப்பயும் போல இல்லாதபடி இந்த நாளை நாங்கள் பலப்பட்டு போக எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஓ ரீபரபரியாந்தரபஷிகரபரபரபரியாந்தே, ரீபரபரபரியாந்தரபஷிகரபரபரியாந்தே, ரீபலபரபரியாந்தரபகரபரபரியாந்தே, ரீபலபரியாந்தரபஷிகரபரபரியாந்தரபரபரபரியாந்தே, ரீகலரரரபரியாந்தரபஷிகரபரபரியாந்தே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல நீர் அசைவாடுறதுக்காக நன்றி. தேவனே, உடைய பிரசன்னத்தினை உணர்கிற ஒரு இருதயத்தை நீர் கொடுக்கறதுக்காக நன்றி. உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தின நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜனே. உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் இயேசுவே. ஓ ரீபலபரபரியாந்தரபஷிகலபரபரியாந்தரபரியாந்தே, உம்மை போல யாருண்டு இயேசுவே, உம்மை போல யாருண்டு தெய்வமே. எங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே, உமக்கு நன்றி. நீதியின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆலோசனையின் கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீபரபரியாந்தரபஷிகலபரபரியாந்தரபரபரியாந்தே, ரீபலபரபரியாந்தரபகரபரபரபரியாந்தரபஷிகரபரபரபரியாந்தே, ரீபலபரபரியாந்தரபரபரியாந்தரபஷிகரபரபரியாந்தே. இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி
இருக்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். நன்றி சொல்லு உள்ளத்தோடு
எங்களுடைய முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உடைய தேவன் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தேவன் நீர் ஆண்டவரே. சகலத்துக்கும் அதிகாரமுடைய தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் மீது நீர் அக்கறை உள்ள தேவன், நீர் அன்பு வைத்திருக்கிற தேவன், தரிசனம் வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி
வல்லமையுடைய தேவன் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே நீர் இயேசுவே. அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே, சகலத்தையும் ஆளுகை சேர தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோட வாழ்க்கையில வந்ததுக்காக நன்றி, எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி ஆண்டவரே, எங்களுடைய துணையாளராக இருக்கிறதுக்காக நன்றி, எங்களுடைய வழிகாட்டியையுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இல்லாத நாள் எல்லாம் ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு தரிசனம் இல்லை, எங்களுக்கு ஃபியூச்சர் இல்லை ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஆண்டவரே ஒரு எதிர்காலத்தை நீர் வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவரே, எங்களை அழைத்த தேவன் நீர் இயேசுவே. அப்பா, நீர் எங்களை அழைத்து எங்களை ரட்சித்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாக ஆண்டவரே நீர் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன் இயேசு. அப்பா, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா எங்களோடு கூட நீர் இருந்தீரே, அதற்காக நன்றி. நன்றி இயேசு. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. சொல்லுமாக, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, ஆடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, கல்லாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை ஓரி வரவரி அந்தரவரி வரவரி அந்தரே. உங்க கிருபை வேண்டுமே, எப்பொழுதும் உங்க வேண்டும் கிருபை ஆண்டவரே. போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, தரமென்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமென்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை.
கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே உங்க கிருபை வேண்டுமே நீர் மாத்திரமே உங்க கிருபை போதுமே பரிசுத்த ஆவியானவரே உங்க கிருபை இல்லாமல் உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே உங்க கிருபை மாத்திரமே எங்களுக்கு போதும் உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே இயேசுவே ஓ இயேசுவே உம்முடைய கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசனமே எங்களை தாங்கிறது இயேசுவே என் பலனே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே என்னை விசாரிக்கிற தேவனே உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே நீதியின் தேவனே உம்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே எல் ஷடாய் உம்மை ஆராதிக்கிறேன் ஏகோ அரஃபா உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நீர் எவ்வளோ நல்ல தெய்வம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் எவ்வளவா எங்க வாழ்க்கையில நீ நன்மை செய்திருக்கிறீர் இயேசுவே அப்பா உம்மை போல யார் உண்டு இயேசுவே தேவனே உமக்கு நன்றி ராஜா ஹalleluya உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் என் தேவா உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீர் எல்லா எந்தன் வாழ்க்கை வீணாதானே போகுதையா உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன் நீர் எல்லா எந்தன் வாழ்க்கை வீணாதானே போகுதையா எல்
ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தில் கூட ராஜா ஆராதனை வேலையில் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பலப்படுத்துவதற்காக நன்றி, சுகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆண்டவரே காரியத்தை சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தேவன். அப்பா அவருடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்களை இன்னுமாக ஆண்டவரே நீர் பலப்படுத்த போவதற்காக நன்றி. இயேசுவே நீரே பொறுப்படுத்த வழி நடத்தபடியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். யாரெல்லாம் என்ன கலந்து கொள்ளுங்களோ அங்கே உள்ள லீடர்ஸுங்களை பார்த்து தொடர்ந்து அவங்கள தொடர்பு கொண்டு ஓகே பிரயாசப்படுங்க. ஒவ்வொரு செல் குரூப்லையும் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுங்க. வருஷம் கணக்கில் போகாத இருக்கிறபடி இந்த வருஷத்தில் ஒரு முடிவு எடுப்போம், ஒரு நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்போம். ஆமென். சரிங்களா? ஒத்துழைங்க. கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் எதிர்காலத்தை கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன் வித்தியாசமாக வழி நடத்துவார். ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் செலவு செய்யும் போது அந்த செலவு வீணாவே ஆகாது. ஆமென். அதுதான் ஆண்டவர். அவர் திருப்பி கொடுக்குற தேவன். அவர் திருப்பி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் வருகிற வாரத்தில் ஃபாதர்ஸ் டே. ஓகே, நமக்கு ஃபாதர்ஸ் டே நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒவ்வொரு ஃபாதரும் ஓகே ஃபாதர்ஸுங்க வந்து கலந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஸ்பெஷலாக வருவீங்க, யாரோ ஸ்பெஷலாக வந்து கலந்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஓகே. அதே போல் புதன்கிழமை நமக்கு காலக்கூட்டம் இருக்கிறது. 6 மணிக்கு காலக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஓகே, இப்போதைக்கு இன்றைக்கு இவ்வளோ தான் நம்மளுடைய அறிவிப்பு. இந்த வேளை தேவனுடைய செய்திக்கு நம்ம கடந்து செல்வோம். இப்போ நம்ம சபை போதகர் கைகளை தட்டி நம்ம முன்னுக்கு அழைப்போமாக. பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஆராதித்தோம். ஆராதனை மத்தியில் நீ உலாவுகிற தேவன், எங்களை அபிஷேகப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியான ஒத்தாசையோடு எங்களை நிரப்பி தேவனை ஆராதிக்க ஆவியோடு உண்மையோடும் எங்களை ஆராதிக்க உதவி செய்த ஆண்டவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை மாத்திரமல்ல, எங்களுக்கு சுகம், எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் ஆண்டவரே விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறீர். பரிசுத்த ஆவியான இருக்கிற இடத்துல ஆண்டவரே விடுதலை உண்டு, சுகம் உண்டு, அற்புதங்களும் நடக்கும் ஆண்டவரே. அப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆவியானவரே தொடர்ந்து எங்கள் மத்தியில் உலாவி ஒவ்வொருத்தருடன் இடைப்படும்படியாகவும் ஆண்டவரே நீ அவரவர்களுக்கு தகுந்த ஞானத்தின் பிரகாரம் ஆண்டவரே போதித்து வழி நடத்தும்படியாக கூட மறுபகுதியை உன் கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை நீ ஆசீர்வதிக்கும்படியாக கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஓகே, இது ஒரு விசேஷமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இது பெந்தகோஸ் ஆராதனை என்று சொல்லி வருடத்துக்கு ஒரு முறை இதை உலகமெங்கும் இது கொண்டாடுகிறார்கள். ஒரு ஞாபகத்துக்காக பரிசுத்த ஆவியானுடைய இறங்கிய சீனாய் மலையில் இறங்கினார் தேவ ஆவியானவர். அதன் பிறகு மேல் வீட்டு அறையில் கர்த்தர் அபிஷேகப்படுத்தி 120 பேர் அபிஷேகப்படுத்தினார். அதன் பிறகு அசுசா தெருவில் கர்த்தர் வெளிப்பட்டார். இப்பொழுது சபைகளில் அவருடைய ஆவியானுடைய கிரியைகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நாளை விசேஷமாய் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். மறுபடியும் புதிதாக ஒரு ஆவியானவர் இறங்குவது கிடையாது. புதிதாக பரிசுத்த ஆவியானவர் விசேஷமாய் நம்மளை அபிஷேகப்படுத்துவது கிடையாது. ஒரு வாட்டி தான் அபிஷேகப்படுத்துவார். அதை நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் அடிக்கடி மாற்றுகிறவர் அல்ல. அவர் நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை ஆவியார் நிரப்பி திருப்பி மறுபடியும் அது குறைஞ்சி போயிடுச்சு, திருப்பி நமக்கு நிரப்புவார், அப்படிலாம் கிடையாது. இயேசுவானவர் அவர் இருக்கும் பொழுது, பூமியில் உலாவி கொண்டு இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவர் பரமேறும் பொழுது அவருக்கு ஜனங்களுக்கு ஒரு உதவியாளர், உனக்கு ஒரு ஹெல்ப்பர், ஒரு உதவியாளர் உனக்கு விட்டுட்டு போகிறேன், அவங்க உனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி தான் ஆவியானவருக்கு முதலிடம் கொடுத்தது. அப்போ தான் முதல் முறையாக பூமியில் கர்த்தர் ஆவியானவர் பற்றி பேசுகிறார். இயேசுவான போன பிறகு ஜனங்கள் எல்லாமே ஒரு மனித ரூபத்தில் பார்த்தார்கள். இயேசுவை பார்த்தது ஒரு ரூபம் இருந்தது. ஒரு மனிதனாக பிறந்தார், மனித ரூபம் தெய்வமாக இருந்தார். அவரை தான் 30 வருஷத்துக்கு பிறகு 3.5 வருஷம் அந்த ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்தி பரலோக ராஜ்யத்தை பற்றியும்
பரலோக காரியங்களை பற்றியும் சொல்லி கொடுத்துட்டு அவர் முடிக்கிற 3 வருடம் முடிந்த பிறகு அவர் ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன், ஒரு 3 வருடம் முடிஞ்சு என்னோடய டைம் முடிஞ்சிச்சு, இனி நான் போயிடுவேன். உங்களுக்கு நான் உங்கள் அனாதையாக விட்டுட்டு போகிறதில்ல, நீங்கள் தனித்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு ஒரு துணையாளரை விட்டுட்டு போகிறேன் என்று சொல்லி ஒரு துணையாளரை விட்டு. அப்போ அந்த ஜனங்கள் மனுஷனை பார்த்தே பயப்படாத ஜனங்கள் யாருமே இல்லாமல் யாரை பார்த்து யாரை பின்பற்றுவாங்க? இப்போ மனுஷனை பார்த்தே பயப்பட மாட்டேன்றான். அப்போ இயேசுவானவர் பின்னால் நடந்து அவரே சொல்லி கொடுத்த பாதையில் அவர் முடித்த பிறகு, நான் போயிடுவேன், நான் போன பிறகு உனக்கு துணையாளர் அனுப்புவோன்னு தான் சொன்னார் ஒழிய, அவர் எப்படியாப்பட்டவர்னு சொல்ல கிடையாது, அவர் இந்த ரூபத்தில் வருவார்னு சொல்ல கிடையாது. ஒரு துணையாளர் வருவார். அப்போ மக்களோட எண்ணம் என்னென்னா, இயேசு போல் இன்னொரு ஹெல்ப்பர் வருவார், பிறகு அவர் நம்மளை வழி நடத்துவார். ஏன்னா நம்ம பார்த்து விசுவாசிக்கிறவர்கள் நம்ம எல்லாமே, அந்த நாட்களையும் சரி இப்போவும் சரி, நம்ம பார்த்தா தான் நம்ம ஒரு காரியத்தை நம்புகிறது. பார்க்காம நம்ம விசுவாசிப்பது கொஞ்சம் கடினமானது. ஸோ அந்த ஜனங்கள் அந்த நாட்களில் இயேசுவா சொல்லிட்டு போன பிறகு கொஞ்சம் தடுமாறிட்டாங்க, குழப்பமாயிடுச்சு. யார் அந்த உதவியாளர், அவர் எப்படி இருப்பார், அவர் என்ன மாதிரி எந்த ரூபத்தில் வருவார், இயேசு போல் இருப்பாரா இல்லை இன்னொரு ராஜாக்கள் வருவாரா என்று சொல்லி குழப்பமான நேரத்தில் தான் போன பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்லுவார், அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, நீங்கள் போய் காத்துருங்க. இயேசுவான சொன்னார், போய் காத்துருங்க, எருசலேமில் காத்துருங்க, எதையுமே செஞ்சிடாதீங்க, நீங்கள் போய் காத்துருங்க, பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணினவரை உங்களுக்கு அனுப்புவார் என்று சொல்லி. அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணார், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொல்லி அவரை உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார அனுப்புவார், போய் காத்துருங்க என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அப்போஸ்தலர் நடவடிக்கையில். அப்போ உங்கள் போய் காத்திருக்க, ஏன் கர்த்தர் நமக்கு சொன்ன பிறகு போய் காத்திருங்க. சில நேரங்களில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச உடனே நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடுவோம். நம்மளுடைய தன்மை அப்படி தான், மனுஷனுடைய தன்மை. ஓகே, உன்னை அப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன, உனக்கு உன்னுடைய லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே நம்ம காடி எடுத்து ஓட்டிடுவோம். அதான் லைசன்ஸ் தான் பாஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. இது நம்மளுடைய சுபாவங்கள். சொன்ன உடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் சொன்னார், நீ அதெல்லாம் போய் செஞ்சிடாத, எதையுமே கரெக்டாக பண்ணாத, கச்சோடு பண்ணாத, போய் காத்துரு. ஆனால் நம்மளால முடியாது, நம்மளால தான் முடியவே முடியாது, அதுக்காக காத்திருக்க முடியாது, ஏதாச்சும் போய் நோண்டிக்கிட்டு தான் இருப்போம். சொன்னார் காத்திருங்கள் அப்படின்னாரு. ஏன் காத்திருக்க சொன்னார்? இதுதான் நமக்கு, இதுதான். ஏன்னா ஜனங்கள் எதிர்பார்த்தது ஒரு ரூபம், ஒரு மனுஷனாக வருவார் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அப்படி வரல, போய் காத்திருங்கள். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் 6வது வசனத்தில் நீ காத்திருது கர்த்தர் அதன் பிறகு ஆவியான வரும் பொழுது நீ ஒரு பலன் அடைவே, ஒரு புது பலன் அடைவே. அந்த பலன் நீ நினைக்கிற பலன் கிடையாது, நீ சம்பாதிக்கிற பலனோ, நீ ஓடுகிற பலனோ, நீ நினைக்கிற பலன், அந்த பலன் கிடையாது. சாப்பிட்டு பலனை, ஜிம்மில் போய் பலனாக அந்த மாதிரி பலன் கிடையாது. இது ஒரு உன்னதமான பலன். அவர் வரும் பொழுது உன்னை அபிஷேகம் உன்னை தொடும் பொழுது உனக்குள்ளாக ஒரு பலன் வரும். அந்த பலன் என்ன செய்யினா உன்னை கடைசி வரைக்கும் அது நடத்தும். எதுக்கு நடத்தும்? கடைசி வரைக்கும், கடைசி பரியந்தமும் கர்த்தருக்கு சாட்சியாக மட்டும் இருக்கிறதுக்கு தான் அது உதவி உனக்கு செய்யும். நம்ம சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும்பொழுது புது பலன் கொடுக்குறாருன்னு வேறு வேலை செய்கிறதுக்காக கிடையாது. நீங்கள் வேலை செய்யணுன்னா நீங்கள் நல்லா சாப்பிடணும், வைட்டமின்கள் நீங்கள் சாப்பிடணும், அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி நீங்கள் ஒரு பொருளை தூக்குறதுக்காக அது மந்திரவாதி கிடையாது. ஆவியானவர் அபிஷேகப்படுத்தினார், ஒரு புது பலன் வந்துருச்சு, அதனால் அந்த பலத்தில் நான் ஒரு பொருளை தூக்குறேன், அப்படியாப்பட்ட பலன் கிடையாது. ஒரு உன்னத பலன். என்ன அந்த பலன் கொடுக்குன்னா, நீ இந்த நாட்கள் நீ கடைசி வரைக்கும் நான் இல்லை, ஆனால் நீ பல சவால்களை நீ சந்திப்ப, பல எதிர்ப்புகளை நீ பார்ப்ப, பல போராட்டங்களை நீ சந்திப்ப, ஆனால் அது நீ கடைசி வரைக்கும் நீ போகிறதுக்கு சாட்சியாக வழி தவறி போகாதபடிக்கு நீ இப்போ எப்படி இருந்தையோ, என் கூட எப்படி இருந்தையோ, எப்படி தோணுதையோ அதை இழந்துராதபடிக்கு கடைசி வரைக்கும் போகிறதுக்கு உன்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பார், கடைசி வரைக்கும் சாட்சியாக இருக்கிறதுக்கு. அதுக்கு தான் காத்திருக்க சொன்னார். பிரியமானவர்களுக்கு காத்திருக்கும் பொழுது தான் நீங்கள் பாருங்கள், நீங்கள் நமக்கு நன்றாக தெரியும், சில நேரங்களில் தண்ணி குடிக்கலாமா? மைக் இருக்கிறது. சில நேரங்கள் பாருங்கள், நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கடையில் பார்த்து மேக்டோனலுக்கு ஏதோ இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க,
ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணால், ஓகே 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம், சரி வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் தாண்டிடுச்சுன்னா உங்களை அறியாமலேயே உள்ளுக்கு என்ன இவ்வளோ நேரம் இருக்குது, என்ன தான் செய்கிறானுங்க இவனுங்க மெக்டானல்ல அப்படின்னு நம்ம உள்ளுக்கு வெளியே சவுண்ட் வெளியே வராது, ஆனால் உள்ளுக்கே. இன்னொரு 15 நிமிஷம் போயிடுச்சுன்னா பக்கத்தில் யாரும் இருந்தாலும் உங்களை அறியாமையே உங்களோட மைண்ட் வாய்ஸை வந்து பக்கத்தில் உள்ளவங்க கேட்டுருவாங்க, அறியாமையே உழுவேன். அப்போ தான் பக்கத்தில் உள்ளவங்க யார் இருந்தாங்கன்னா, உதாரணம் மனைவி யார் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஏன் அப்போ நம்ம நினைப்போம், நம்ம மைண்ட் வாய்ஸு நம்மளை அறியாமல் பேசிட்டோம் பிறகு நிறையா கடுப்பாக ஏதாச்சும் பேசிடுவோம். என்ன வேலை செய்கிறானுங்க இவனுங்களாம் ஒரு நேரம் இருக்கிறானுங்க அப்படின்னு. அந்த 15 நிமிஷம் அதே இது ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? சண்டையே கொடுத்துருவோம் சில நேரங்களில். நம்மளால் முடியாது. அதுக்கு தான் கருத்தை சொன்னார். ஏன் காத்து இருக்குன்னா நம்மளுடைய சிஸ்டம், ஒன்றாவது நம்மளுடைய உணர்வுகளுக்கு கர்த்தர் அதை அடங்க வைப்பார். முதல்ல உணர்வு, அந்த உணர்த்துதல் தான் கர்த்தர் சொல்கிறாரு பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உன்னை சத்தியத்தில் உணர்த்துவாருன்னு. ஏன் காத்திருக்க சொல்லுவாருன்னா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் நீங்கள் அதை வாசிக்கும் பொழுது அதில் போடப்பட்டிருக்கும். முதல்ல மேலறையில் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து ஒரு காற்று வந்தது என்று, காற்றின் சத்தம் வந்தது என்று சொல்லி, அதுதான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம கொடுக்குற உணர்த்துதல். ஒரு உணர்த்துதல் கொண்டு வருவார். 2வது அதில் போடப்பட்டிருக்கும் அக்னிமயமான ஒரு பிரசனம் வரும் என்று சொல்லி. அக்னிமயம் தேவனுடைய பிரசனம் நம்ம உணர வைக்கும். 3வது அந்நிய பாஷை, தேவனோடு தொடர்பு கொள்கிற ஒரு கமிட்மெண்ட். ஸோ அதனால தான் ஆங்கிலம் சொல்லுவார்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கனெக்டிங், தேவனோடு ஒரு கன்விக்ஷன் வரும், பிறகு கர்த்தரோடு ஒரு கனெக்டிங், 3வது கமிட்மெண்ட். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தாரு. எப்பொழுதுமே தேவ உணர்ச்சிகரமான காரியங்கள், நம்ம எப்போதும் உணர்ச்சியில் செயல்படுவோம். ஸோ உணர்ச்சியை நிறுத்திட்டு உணர்த்துதல் செயல்படுவதற்கும், உணர்ச்சி வசமாக நம்ம எடுத்து செய்கிற காரியத்தை விட்டுட்டு நம்ம கர்த்தரோடு தொடர்பு வைத்து, 3வது அந்த தொடர்பு எப்பொழுதுமே ஒரு கமிட்மெண்டாக இருக்கணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு அனுப்பினார். அதை நினைவு கூறும்படியாக தான் இந்த நாட்களில் நாம் பரிசுத்த இந்த பெந்தெகோஸ்து நாளை வந்து நம்ம நினைவுபடுத்துகிறோம். மறுபடியுமாக நம்மளுடைய வாழ்க்கையை மறுபடியுமாக கர்த்தருடைய ஆவியான உணர்த்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் உணர்த்துதல் செய்கிறது நம்ம தொடர்ச்சியாக அவரோடு இணைந்து இருக்கணும். தொடர்ச்சியாக மாத்திரமல்ல, நம்மளுடைய ஒப்பு கொடுத்தலை மறுபடியுமாக சீர்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு வருடமும் எப்படி திருவிருந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி செய்கிறார்களோ அதே போல் ஒவ்வொரு வருடமும் பெந்தெகோஸ்து நாள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் மட்டும், இந்த பெந்தெகோஸ்து நாளில் இந்த நாளில் மட்டும் பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்து நம்மளது எல்லாத்தையும் ஒரு ஆடை வச்சு அலற வச்சு இந்த சாமி ஆடுற அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் செய்ய மாட்டார். அது ஒரு விசேஷமான ஒரு கிருபை வரும். அதனால தான் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது நம்மளுக்கு அது இல்லாததுனால, நல்லா கவனிங்க, அப்பேற்பட்ட ஒரு உணர்த்துதல் இல்லாததுனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட அந்த உணர்த்து நமக்கு வராதனால நம்ம வெளியே இருந்தாலும் தேவனை பற்றி பயப்படுவது கிடையாது. நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு பயம் கிடையாது, பலிப்பிட பயம், ஆலய பயம் இருக்காது. ஆலயத்துக்குள் வந்த பிறகு நம்மளை அறியாமல் ஒரு பயம் இல்லாமல் தான் வருவோம். வெளியில் சுற்றுற டைம்லேயும் நம்ம பயம் இல்லாமல் தான் சுற்றுவோம். ஆலயத்துக்கு வந்தாலும் ஒரு சாதாரண ஒரு கூட்டத்துக்கு வர மாதிரி நம்ம வருகிறோம். ஒரு பயம், நம்மளோட நடுக்கம் ஆலயத்துக்கு வருகிறது. உங்களை சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறேன். நீங்கள் நடுக்கத்தோடு தான் வந்திருக்கிறீங்க. தேவ பயம் நல்லா கிடைக்குங்க. தேவ பயம் அது உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். 2வது ஆலய பயம், ஆராதனை பயம் அது உண்டு பண்ணி. 3வது கர்த்தர் 2ஆம் வருகை பரலோக பயம். 3 பயத்தை கர்த்தர் எப்பொழுதுமே பரிசுத்தாவே நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். வெளியில் இருக்கும் பொழுது தேவ பயம்,
ஆலயத்துக்குள் வந்த பிறகு ஆராதனை செய்யும் பொழுது பலிப்பீட பயம். ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த விளையாட்டுத்தனமெல்லாம் வேணாம், உட்காந்து நல்லபடியாக கேட்போம், வார்த்தையை கவனமாக கேட்போம், நம்ம பேச்சு இங்கிட்டு பேச்சுப்பா, அது நம்ம கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு அந்த கூர்மையாக நம்ம கேட்போம். அது ஒரு பயத்தை கொண்டு வரும். மூணாவது, வாழைத்திட்டு வந்து நமக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது. ரெண்டாம் வருகை கர்த்தர் வருவார் என்று சொல்லி, இது தான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள். அதுக்கு தான் இந்த நாளிலே நம்ம பெந்தகோஸ்து நாள் என்று சொல்லி அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ அந்த வார்த்தை அது நமக்கு வந்த பிறகு கர்த்தர் என்ன செய்ய வேண்டாம், மறுபடியும் இவர் ரெஸ்டோரஸ், நம்மளுடைய ஆவியை மறுபடியும் புதுப்பிக்கிறார். எட்ட தொலைவு போயிருந்தா அல்லது நம்ம உணராமல் இருந்திருந்தால் அந்த பயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி மறுபடியும் கர்த்தர் இவர் ரெஸ்டோ மறுபடியும் அதன் மேற்கொண்டு எடுத்து ரெஸ்டோ பண்ணி ரிவர்ஸ் பேக் பின்தங்கி போயிருந்தால் மறுபடியும் ரிவர்ஸ் கியர் போட்டு கர்த்தரோட வந்து சேர்ந்துடணும். முன்னுக்கு போயிட்டோம், அவரை விட்டு ரொம்ப தொலைவு போயிட்டோம், அவரை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடந்துட்டோன்னா ரிவர்ஸ் கியர். காடியில் ரிவர்ஸ் கியர் இருக்கா இல்லையா? இருக்குது. ட்ரெயினுக்கும் இருக்குது. இப்போ எனக்கு கொண்டாந்து ரிவர்ஸ் கியர் ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் பேக் கர்த்தர் இடத்துல மறுபடியும் திரும்பி வந்து செட்டில் பண்ணி, அது மாத்திரமல்ல தென் இந்த வருடத்தில் 6வது மாதம் வந்துட்டோம். காட் என்ன நம்ம எதிர்காலத்தை வைத்திருக்க போல ஈ வில் ரிவார்ட் அஸ். நம்மளுடைய பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ ஈ வில் ரெஸ்டோ. பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகம் அந்த ஆராதனையில் கர்த்தர் நம்மளுடைய ஆவியை ரெஸ்டோ பண்ணி நம்மளுடைய எட்டத்தில் எட்ட போயிருந்தோமோ பின்தங்கி போயிருந்தோம் சரி, மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி கர்த்தரிடத்தில் இணைத்து நமக்கு கொடுக்க வேண்டிய, நம்மளை ரேமன் சொன்னார், நம்ம எதை செய்தாலும் தேவன் மறுபடியும் நமக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட விதைத்தது அவர்கிட்ட கொடுக்கிறது அது ஒரு பொழுது நட்டமாகாது. அது ஏற்ற காலத்தில் அவர் திருப்பி கொடுக்க. ஸோ இவர் ரிவார்டஸ், நமக்கு ரிவார்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி காரியங்களில் ஜனங்கள் நம்ம இப்போ வரைக்கும் வேதத்தை பார்த்திங்கன்னா நம்ம இது எதை எடுத்தாலும் நமக்கு ஒரு காரியத்தை ஒப்பிட்டு பேசுவோம். ஸோ வேதத்துக்கு வந்த பிறகு நம்மளை எல்லாமே இஸ்ரவேலை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன இப்படி செய்தார்கள், ஸோ அவர்கள் செய்கிறத பார்த்து நம்மகிட்ட அது செய்யக்கூடாது, நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் சில நேரங்கள் இன்றைக்கி நான் கேட்குறேன், இங்கே எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுவீங்கன்னு எனக்கு தெரியலை. அநியாயமாக பேசுவீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாதெல்லாம் பேசுகிற வார்த்தைலாம் இருக்குது. ஆனால் தேவ பாஷை அந்நிய பாஷை எவ்வளோ பேர் பேசுகிறீங்க, எந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோம், அதை பயன்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு நம்ம இக்யூ பண்ணி வச்சுருக்கிறோன்னு நமக்கு உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம், பேசாதவர்கள் நீங்கள் நினைக்கலாம், ஏன் எனக்கு அந்நிய பாஷை வரல, மற்ற பாஷெல்லாம் இப்போ கற்றுக்குறோம், ஏன் தேவனுடைய பாஷை நமக்கு வர மாட்டேங்கிறது? ஒன்றாவது. ரெண்டாவது, ஏன் அது வந்து கொஞ்ச நேரம்தான் நம்ம பேசுகிறோம், ஒரு நிமிஷம் ஒரு சில நேரத்தில் தேசம் 2 வரி 3 வரியாக பேசுகிறோம், நம்ம ஏன் அதை அதிகரிக்க மாட்டேங்கிறது? மூணாவது, ஏன் அது ஒரு மொழி மாதிரி நமக்கு வர மாட்டேங்கிறது? மனுஷங்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறோம், தேவை நம்ம கதை பேசுகிறோம், நிறையா டைம் எடுத்து நம்ம பேசுகிறோம், நேரம் கூட போக மாட்டேன்னுது. ஆனால் ஏன் தேவன்கிட்ட பேசுகிறது மாற்றமே இதெல்லாம் நடக்கும்? இந்த மாதிரி பேச முடியல. கொஞ்சம் நேரம் பேசுகிறோம், அன்னை பாஷையில் பாடல் படிக்கும்போது ஆராதனைக்கு முக்கியமாக தேவனுடைய ஆராதனை செய்யும் பொழுது ஆஷர்ஸ் அல்லது பாடல் நடத்தவர்கள் பேசுகிறாங்க, நம்மளும் அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் பேசுகிறோம், அது முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போன பிறகு நம்ம சொந்தமாக ஜெபம் பண்ணுறோம், மேபி கொஞ்சம் நேரம் பேசுகிறோம், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுகிறோம். ஏன் தொடர்ச்சியாக பேசணும், ஏன் அது வளர மாட்டேங்கிறது? அதுன்னு there must be a reason. ஏன்னு இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியை மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் ரெஸ்டோர் பண்ணணும். அல்லேலூயா. ரெஸ்டோர் பேக் தேவனுடைய அபிஷேகத்தை, ரிவர்ஸ் பேக் அது நம்ம செய்ய வந்தால் ரிவர்ஸ் மறுபடியும் தேவனிடத்தில் திரும்புவோம், வருவோம், கிட்ட எட்டத்தில் போயிருந்தால் மறுபடியும் வருவோம். தென் யூ சி end of the year, இந்த வருடம் முடியும் பொழுது காட் கர்த்தர் சொன்னது போல் உன்னுடைய எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. காட் இஸ் ரிவார்ட் அஸ். எடுத்துக்கொள்வோம். முதலாவது,
எரேமியா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம், எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் இதிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் இப்படி நடக்குது என்று சொல்லி. எரேமியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 3:10. இவைகள் எல்லாம் கண்டு யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களே அவர்கள் தேவனை விட்டு போகிறதுக்கு காரணமே, கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் பின்தங்கி போயிடுறாங்க. தேவனோடு தொடர்ச்சியாய் கர்த்தருடைய உணர்த்துதலை கேட்காத இருக்கிற காரணம், தொடர்ச்சியாக கேட்க முடியல கர்த்தருடைய சத்தத்தை உணர்த்துதலை. தொடர்ச்சியாய் மாத்திரமல்ல, அது கர்த்தரோடு நம்ம கனெக்ட் பண்ண முடியல, தேவனோடு கனெக்ட் பண்ண முடியாத காரணம். 3வது, கமிட் பண்ண முடியாத காரணம். எரேமியா புத்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, எவைகளெல்லாம் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு இதெல்லாம் செய்தார், வெளிப்படுத்தினார், உனக்கு இப்படியெல்லாம் வாசித்து இருக்கிறீங்களே, எல்லாம் செய்த பிறகு அவர் சொல்கிறாரு, நீ அவளுடைய சகோதரியாக துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினால் அன்றி நீ மொழி இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்பலாம். ஆங்கிலத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக போட்டிருக்கும், பிரிட்டெண்ட். சொல்லுங்க, பிரிட்டெண்ட். பிரிட்டன்னா என்ன தமிழில்? நடிப்பா, நடிப்புன்னு சொல்லலாம். அது நம்ம சொன்னால் கொஞ்சம் அசிங்கமாக தெரியுது, ரொம்ப நடிக்காத நீ. அது கேட்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நடிக்கிறான்டாவன், ரொம்ப தான் நடிக்கிற அப்படின்னு. ஆனால் ஆங்கிலத்தில் வந்து பிரிட்டெண்ட். ஆனால் இதில் தமிழில் ரொம்ப ஒரு கொஞ்சம் கசாராக இருக்குது. கள்ளத்தனம் தெரியுமா? கள்ளக்காதலி வச்சுருப்பாங்க சிலர், கள்ளத்தனமாக உறவு வச்சுருப்பாங்க, கள்ளத்தனமான காரியங்கள் இங்கே ஒரு பாதி அங்கிட்ட ஒரு பாதி வச்சுருப்பாங்க. இதைத்தான் ஜனங்களுக்கு, இதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னால் உனக்கு கொடுக்க வேண்டியது, உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைக்காம போகிறது காரணமே இதுதான். எப்படி தினம் அவர் சொல்கிறாரு, சில நேரங்களில் நம்ம டோன்ட் பிரிட்டெண்ட் லைக் ரிபெண்டன்ட், மனம் திரும்புவது போல நடிக்காத, உண்மையாய் மனம் திரும்பணும். அல்லேலூயா. உண்மையாய் மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் போல நடிச்சனா அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. டோன்ட் பி பிரிட்டெண்ட் லைக் ரிபெண்டன்ட். கள்ளத்தனமாக இங்கே மனம் திரும்பணும்னு இங்கே சொல்லிவிட்டு அங்கே போய் மறுபடியும் இந்த தண்ணி குடிக்கிறவங்க, இந்த சிகரெட் அடிக்கிறவங்க, இந்த ட்ரக் எடுக்கிறவங்களாம் வீட்டில் வந்து காமிப்பாங்க, நல்லபடியாக இருக்கிறோம், அப்படியே முகத்தை அப்படியே சொல்லிச்சு. ஆனால் அங்கிட்டு போன பிறகு பின்னால் கதை திறந்துட்டு போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுறது, சிகரெட் அடிக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சிலர் வாலிப பிள்ளைகள் இங்கிட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்குவோம், அங்கிட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்குவோம், அங்கிட்டு இங்கே நடிப்பான், நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன், அங்கிட்டு போன பிறகு நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது. அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார், நீ இந்த மாதிரி செய்கிறதுனால உனக்கு கிடைக்க வேண்டியது நான் செய்ய முடியாது. ஏன்னா 2 பக்கட்டும் இருக்க, நீ எதிராளிக்கும் நீ நண்பனாக இருக்க, எனக்கும் நீ நண்பனாக இருக்க. நண்பனாக இருக்க பார்க்குற, ஆனால் என்கிட்டையும் நண்பனாக இருக்க பார்க்குற, எதிராளிக்கும் நீ நண்பனாக இருக்க பார்க்குற. ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணணும். அப்போ 1வது நம்ம பார்க்க இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறாரு, டோன்ட் பி பிரிட்டெண்ட் லைக் எ ரிபெண்டன்ட். அது எதுக்குமே வைக்க. செகண்ட்லி, டோன்ட் பிரிட்டெண்ட் லைக் ஒபேயிங். கீழ்ப்படுகிறது போல நடிக்கக்கூடாது. பார்க்கறதுக்கு கீழ்ப்படுகிறது போல இருக்கும், ஆனால் உண்மையால நம்ம கீழ்ப்படுகிறோமா? டோன்ட் பி பிரிட்டெண்ட் லைக் ஒபே. கர்த்தருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். தேர்ட்லி, டோன்ட் பிரிட்டெண்ட் டு பி கமிட்மெண்ட். நான் கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற போல நீ இந்த கள்ளத்தனமாக செய்யாத. இதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. ஏன் இது நடக்குது? ஏன் ஒரு சைடில் ஆண்டவரும் வேணும், இன்னொரு சைடில்
அசுத்தமும் உலகமும் வேணும். இதுவும் பரலோக ராஜ்யத்திலையும் எனக்கு இடம் வேணும், நரகத்திலையும் எனக்கு இடம் வேணும். நம்ம அப்படி தான் வாழ பார்க்குறோம். ஆனால் சொன்ன அப்படி முடியாது. ஒன்று பரலோகம்னா பரலோகம், நரகம்னா நரகம். எடுத்துக்க, ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்க. நீ 2 ஊசி மேலே நின்றுக்கிட்டு, அதான் வெளிப்படுத்தல் புத்தகம் போட்டிருக்கோம், பரிசுத்தம்னா நீ பரிசுத்தமாக இருக்க கற்றுக்க. இல்லையா, நேராக போய் அசுத்தத்தில் போய் ஃபுல்லாக இரு, ஃபுல்லாக அசுத்தமாக இருந்துரு. முடிச்சுட்டு திருப்தி ஆன பிறகு, உனக்கு அது செஞ்ச முடிஞ்ச பிறகு அப்புறம் வேணா நீ வா. ஏன் நீ அங்கே அசுத்தத்தை தொட்டுட்டு இங்கே வந்து பரிசுத்தத்தை நீ வந்து தொட வந்து இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நீ கெடுத்துருவ. இதுதான் கர்த்தர், இதுதான் பரிசுத்த ஆவியான இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில், இந்த விசேஷமான இந்த பெந்தெகோஸ்து நாளில் God wants us to be restored. கர்த்தர் மறுபடியும் மீட்டெடுக்க விரும்புகிறார். Don't be pretend like a repentant. மனம் திரும்புவது போல நம்ம இருக்கக்கூடாது. மனம் திரும்ப, ஒரு சின்ன காரியம் மனம் திரும்பினாலும் அது உண்மையாக மனம் திரும்பணும். கீழ்ப்படுகிறோமா, அது உண்மையாக ஒரு சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசில் இல்லை, ஒரு சின்ன காரியத்தை கர்த்தருக்காக எனக்கு கீழ்ப்படுகிறேன்னா அது சின்னதாக கீழ்ப்படிக்கணும். கமிட் பண்ணுறேன்னா சின்னதில், அதில் சின்னதில் உண்மையாக நம்ம கவனம். திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் us to be. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறது இதுதான். அதை ஏன் நம்ம 2 சைட்டும் போகிறது என்றால், திருப்பி கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து எப்படி பேசுகிறார் என்று சொல்லி 42ஆம் அதிகாரம், ஏசாயா 42. நம்ம கவனம் செலுத்தலாட்டி இப்படி தான் நம்ம நடக்கும். ஏசாயா 42 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் நெறிந்த நாளை முன்னறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணியாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஆமென். 3வது வசனம், அவர் நெறிந்த நாளை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிறவர். கர்த்தர் அப்படிதான். நீ கள்ளத்தனமா போனாலும், நீ பிரிட்டண்டா இருந்தாலும் சரி, அவர் அவருடைய தன்மையை உறுதியாக வைத்துக் கொள்ளுவார். அப்போ இதுக்கு போகிறதுக்கு காரணம் என்றால், நம்ம கவனம் செலுத்தலாட்டி நம்மளோட வாழ்க்கையில் ஸ்லோலி நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியாக செய்யலாட்டி அது என்ன செய்யுது, அந்த நெறி வந்து முறிந்து போகிறது, துண்டிக்கிறதுக்கும் வெளிச்சம் குறையிறதுக்கும் அது நம்ம வாழ்க்கை விடையே நம்ம கவனம் செலுத்தலாட்டி. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறது. காரணமே அதை துண்டிக்கப்படாதபடிக்கு. அந்த இது நெறின்னு சொல்கிறாங்களேன்னா திரி தமிழில் வந்து சொல்லுவாங்க, அந்த திரி, அந்த விளக்கோடைய திரி, அது எரிஞ்சு போகாமலும், அது எரிஞ்சு போயிருச்சுன்னா நெருப்பு அணைஞ்சிரும், அந்த அணையாமலும் பாதுகாக்கிறது தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் தான் சொல்லுவார் நமக்கு, இந்த திரி எரியுது, எரிந்து போகிறது. ஒரு 3 காரியம் சொல்லுவாங்க வேதத்தில். இப்போ பக்தன் சொல்லுகிறான், நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற 3 விளக்கு அணையாமல் பார்த்துக்கொள்ளணுமா. 3 விளக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில் அது அணைஞ்சிருச்சுன்னா நம்ம அதை பற்றி நம்ம நினைக்க மாட்டோம், அது எரிஞ்சுன்னா நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். 1வது, ஞானத்தின் விளக்கு அணையாமல் பார்த்துக்கொள்ளணும். ஞானத்தின் விளக்கு, தேவ ஞானத்தின் விளக்கு எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரே அந்த ஞானத்தின் விளக்கு அணையாமல் பார்த்துக்க. எப்படி அதோடைய எண்ணெய், கிருபை, முதல்ல பாடல படித்தோம், கிருபை தான். கிருபையினால தான் அந்த நம்ம வந்து விளக்குலேருந்து எண்ணெய் ஊற்றுறோம். ஆனால் நம்மளுடைய ஞானத்தின் விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்ற முடியாது. ஆனால் கிருபை தான் அது தாங்கி கொள்ளும். அந்த திரி எரியாமல் போகிறது கர்த்தருடைய இரக்கம். இரக்கத்தை அவர் வைத்து, கிருபை எண்ணெயை வைத்து, பரிசுத்த ஆவியானுடைய அக்னி அது நம்ம வாழ்க்கையில் எரிந்து கொண்டே இருந்துச்சுன்னா, அது வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, நீ எதை செய்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, உள்ளே வந்தாலும் சரி, எங்கே வேலைக்கு போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, அந்த தேவ ஞானம் விளக்கு எரிஞ்சுன்னா கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். 2வது, தேவனை அறிகிற அறிவின் விளக்கு அணைந்து போகக்கூடாது. நம்மள சொன்னார், ஏதாச்சும் ஒரு வீட்டு கூட்டத்தில் போய் கலந்துக்கங்க. ஏன் கலந்து கொள்ள இஷ்டம் வர மாட்டேங்கிறது? நீங்களே உங்களை கேட்டுக்கங்க, ஏன் வீட்டு கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் வர மாட்டேங்கிறது?
காரணம் அந்த விளக்கு அணைஞ்சிருச்சு. அந்த விளக்கே இல்லை. வளரணும், தேவனை அதிகமாக அறியணும், தேவன் என்கிட்ட என்ன வைத்திருக்கிறாரு. அந்த விளக்கு அணைஞ்சிருச்சுன்னா அது அந்த 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 இடம் மைண்டில் வந்து அது இருளில் கணிஞ்சு கிடக்கும். அதனால நம்ம வந்து அதை நினைக்கவே மாட்டோம். என்னத்துக்கு வீட்டு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், அது ஒன்று போதும், வீட்டு கூட்டலாம். அதெல்லாம் அது 5 நாளில் அது காற்றுல அணைஞ்சிரும். அப்போ அந்த 5 நாள் நீங்கள் வெளியே போகிற டைமில் அந்த விளக்கு எரியலாட்டி நீங்கள் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கூட நமக்கு தெரியாது. நம்ம இஷ்டத்துக்கு தான் நடப்போம் வெளியில். அப்போ தேவனுடைய எப்பொழுதும் இருக்கணும், தேவ ஞானத்தின் விளக்கு எப்பொழுதும் எரியணும். தேவனை அறிகிற அறிவில் நம்ம எப்பொழுதும் விளக்கு எரிஞ்சு கொண்டிருக்கணும். 3வது விளக்கு தேவனுடைய ஆலோசனை. அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம தேவன் நமக்கு சொல்லுகிறது ஆலோசனையை நம்ம இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அணையாமல் பார்த்துக்கொள்வார். ஞானத்தின் விளக்கு அணையாதபடிக்கு, தேவனை அறிகிற அறிவு அணையாதபடிக்கு, கர்த்தர் தேவனுடைய ஆலோசனையை கேட்க அந்த விளக்கு அணையாதபடிக்கு இருக்குமானா, நம்ம எதை வெளியே போனாலும் சரி, எந்த வேலை செய்தாலும் சரி, எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் எதை செய்தாலும் ஞானமாக கரெக்டாக செய்வீங்க. எதை செய்தாலும் தேவன் நமக்கு நல்ல ஒரு அறிவை கொடுப்பார். இது செய்யணும், இது செய்யக்கூடாது என்று சொல்லி எதை செய்தாலும் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம கணவனாக வைத்து, அதுதான் வேதம் சொல்லுகிறது, அணையாமல் பார்த்து கொள்ளணும் என்று சொல்லி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், அப்படி இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு பொழுது நம்மளை கைவிடுவதே கிடையாது. கைவிடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், காட் எப்படி நம்மளை இந்த எல்லா சூழ்நிலையும் எவ்வளோ தான் நம்ம வந்து பின்தங்கி போனாலும் சரி, எவ்வளோ தான் அவர் வந்து நம்ம வந்து தவறாக நடந்தாலும் சரி, எவ்வளோ தான் நம்ம பிரிட்டனாக கீழ்ப்படுகிறது போல் மனம் திரும்புவது போல் நடந்தாலும் சரி, எவ்வளோ தான் நம்ம வந்து ஒப்பு கொடுத்தது போல் நடித்தாலும் சரி, கர்த்தர் நம்ம மேலே அன்பு உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரோட அன்பு மாறவே மாறாது. அதான் இசைவே ஜனங்களுக்கு சொன்னார், நீ எப்படி செய்தாலும் சரி, இன்னுமே நீ வந்து நான் உன்னோட விட்டு கொடுக்கவே மாட்டேன். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்றைக்குமே நம்ம மேலே அன்பு குறையவே குறையாது. நாம் குறைந்தாலும் சரி, அவர் குறைய மாட்டார். ஸோ நம்ம நம்ம வாசிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம ஒரு புத்தகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளுவோம். நாகூம் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. நாகூம் நாகூம்லேருந்து ஒரு சில 3 காரியத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி, தேவன் நம்மளுக்கு எப்படி உதவியாக இருக்கிறார். ஏன் சில நேரங்களில் நம்மளுடைய காரியங்கள் நம்ம நடித்தாலும் சரி, கர்த்தர் அவர் எவ்வளோ செய்தாலும் சரி, தேவன் நம்மளை ஒரு பொழுதும் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். நீ எவ்வளோ தான் செய்தாலும், என்ன தந்தாலும் நீ இசைவே ஜனங்கள் என் ஜனம்தான். எவ்வளோ தான் தவறு செய்தாலும் சரி, அவருக்கு என்னுடைய ஜனம். காரணம் அவருடைய பிள்ளை, பெத்த பிள்ளை எப்படி விட்டு கொடுப்பாங்க? என்னத்தான் இருந்தாலும் என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம். அதே போல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாகூம் புத்தகத்தில் இருந்து, நாகூம் என்று சொல்வது, நாகூம் வந்து அவருடைய அந்த தீர்க்கதரிசி வந்து ஒரு அவனுடைய பேர் வந்து நாகூம் என்றால் ஆறுதல். இந்த மனுஷன் ஆறுதல். ஸோ இசைவே ஜனங்களுக்கு ஆறுதலாக அவனை கொண்டு வந்தது தான் அந்த நாகூம் என்று சொல்லுகிறது. ஸோ இந்த நாகூம் புத்தகத்தை 1ஆம் அதிகாரத்தில் 3 அதிகாரம் இருக்கிறது. இந்த நாகூம் புத்தகத்தை அவள் எழுதும் பொழுது இது நினைவையை பற்றி, நினைவே அழிக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் நினைவையை காப்பாற்றினார். ஜோனா மூலயமாக ஒரு செய்தியை அனுப்பி எல்லாம் மனம் திரும்பினாங்க. அத்தனை ஆடு மாடு எல்லாமே, மனுஷங்க எல்லாமே மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பி கர்த்தர் அவங்க தேசத்தை அழிக்க நினைத்தார். ஆனால் அவங்க மனம் திரும்புறதுனால ஜோனாவை வைத்து, ஜோனா மனசில்லை, அவனுக்கு மனசில்லை, அதை அழிஞ்சு போட்டுன்னு விட்டுட்டான். ஆனால் தேவன் அவருக்கு மேலே வைத்த அன்புனால அத்தனை பேர்த்தையும் காப்பாற்றுறதுக்காக நான் ஜோனாவை அனுப்பி ஒரு செய்தியை அனுப்பி நான் நினைவை காப்பாற்றின பிறகு இதுதான் சொல்லுகிறது. இதுதான் எரேமியா புத்தகத்தில் அவர் சொல்லுகிறாரு, அவன் ரொம்ப நடிக்கிறான், மனம் திரும்புவது போல, ஆனால் உண்மையான மனம் திரும்பலை. என் மேலே நான் சொல்ற பேச்சு கேட்குறேன் இது போல என்கிட்ட நடித்து, ஆனால் அவன் ஒப்பு கொடுக்காமே போயிட்டான் அப்படின்னு. நாகூம் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது 100 வருஷத்துலேருந்து 150 வருஷத்துக்கு பிறகு
ஆண்டவர் நாகூமை எழுப்புகிறார். யோனாக்கு அடுத்து ஒரு செய்தியை மறுபடியும், காரணம் அவருக்கான ஏற்றுக்கொள்ள முடியல இது நினைவை அழிக்கிறதுக்கு. நினைவைப்பட்ட கர்த்தருடைய ஜனம், ஒரு சன்னதி அழிஞ்சிருச்சு, ஆனாலும் அவர்கள் மேலே கர்த்தர் வைத்த அன்பு, இவன் மனம் திரும்பினாலும் சரி, இவன் நடித்தாலும் சரி, என்னத்தான் இருந்தாலும் இவன் என்னுடைய பிள்ளை தானே, இவனை எப்படியாச்சும் காப்பாற்றி தான் ஆகணும் என்று சொல்லுகிற 150 வருடத்துக்கு பிறகு ஒரு செய்தியாளர் அனுப்புகிறார். அவளை தான் நாகூம் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த அனுப்பும் பொழுது அந்த ஜனங்களை யார் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னா, இவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றான், அதனால ஆண்டவர் ஒரு எதிராளி கையில் ஒப்பு கொடுத்தாரு ஜனங்களை. பாருங்க, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஒரே காரியத்தை சொல்லுவாங்க. பெற்றோர்கள், முக்கியமாக பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நீ பிள்ளைக்கு எது செய்கிற கேட்குறதெல்லாம் நீ கொடுத்துக்கிட்டு இருந்தனா அவனுக்கு நன்மை தீமை தெரியாமல் போயிடும், கஷ்டம் தெரியாமல் போயிடும். அதனால் அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்காத, தேவைன்னா வாங்கி கொடு என்று சொல்லுவார்கள். அதே போல் இதே ஜனங்களுக்கு கர்த்தர் அவர் செய்தெல்லாம் செய்துக்கிட்டு வந்தார். ஆனால் அவங்க சொல்லி பேச்சு கேட்கவே இல்லை. அவங்களுக்கு என்னமோ ஆண்டவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு, ஆண்டவர் வந்து நல்லது செய்யலை, எங்களை ரொம்ப வாட்டுறாரு, ரொம்ப டிசிப்ளினாக கொண்டு வராரு அப்படின்னு அவங்க நினச்சதுனால தான் அவங்க இது ஒன்று இங்கிட்டு பாதி ஆண்டவர்கிட்ட வந்து மனம் திரும்புறது போல காமிக்கிறது. ஆனால் இங்கே வெளியில் வந்த பிறகு அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க செய்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கும் பொழுது கேட்குற டைமில் கீழ்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போன பிறகு அவங்க சொந்தத்துக்கு செய்தார்கள். ஒப்பு கொடுத்து செய்ய ஒரு காரியத்தைன்னு சொல்லி, சரி நான் ஒப்பு கொடுத்து செய்கிறேன், இங்கிட்டு போன பிறகு திருப்பி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ யாரை எடுத்துக்கொள்ளலாம், இப்போ ரேமன் இருக்கு, நம்ம ரேமன் கோச்சிக்காதரு. ரேமன் வந்து ஆண்டவருக்கு எதிராளி, ஆண்டவருக்கு பிடிக்காது. ரேமன் வந்து ஆண்டவருடைய எதிராளி. நான் ஆண்டவர் பிள்ளைன்னு வச்சுங்க, இல்லை அப்படி வைக்கக்கூடாது, அப்புறம் அவர் கோவிச்சுக்குவார். அவர் ஆண்டவரோட பிள்ளை, நான் வந்து ஆண்டவருக்கு எதிராளி. ஐ எம் எனிமி. நான் கர்த்தர் பேச்சு கேட்குறதில்ல, நான் கர்த்தருக்கு வந்து கர்த்தருக்கு விரோதி. அவர் வந்து ஆண்டவருக்கு எனக்கு எதிரி. ரேமன் வந்து கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய சொந்த பிள்ளை. கர்த்தர் வந்து எல்லாம் அவர் சைட்டு தான் இருக்கிறாரு. அப்போ ரேமனுக்கு வந்து என் கூடயும் இருக்கணும், கர்த்தரோடையும் இருக்கணும், அங்கேயும் நல்ல பிள்ளையாக இருக்கணும், என்கிட்டையும் நல்ல பிள்ளையாக இருக்கணும். அப்புறம் நான் என்ன செய்கிறேன், ஆண்டவர் பார்க்குறாரு, சரி நான் எவ்வளோ சொன்னாலும் நான் உன்கிட்ட அவங்ககிட்ட சேராத சொன்னாலும் போய் சேர்றதானே, சரி போ, விட்டுட்டாரு, போ அவங்ககிட்ட போய் சேர்ந்துக்க, நான் உன்னை ஒன்றும் கேட்க மாட்டேன், போய் சேரு. அப்போ இவன் என்ன செஞ்சுக்கிட்டான், இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், நான் தானே ஆண்டவர் எதிராளி. அப்போ நான் உனக்கு ரேமனை கூட்டிக்கிட்டு பாரு, நீ ஆண்டவர் தேவனாக இருந்தாலும் சரி, பாரு ஆண்டவர் வந்து என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ ஆண்டவருக்கு நீ இஷ்டமானவன் இல்லை, நான் தான் நல்லவன், என்னை பார்க்கறதுக்கு ஆண்டவர் நல்லா இருக்கான்னு தானே என்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு, இல்லாட்டி என்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இது நினப்பு ரேமன். ஸோ ரேமன் வந்து என்கிட்ட வந்து நான் அவரை என்ன செய்கிறேன், இப்படி செய்யு, இது ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தாரு, நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, நீ இப்படி தான் செய்யணும், அதனால தான் ஆண்டவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் செய்கிறது தான் ரைட்டு அப்படின்னு நான் என்னுடைய பழக்க வழக்கங்கள் காரியத்தெல்லாம் நான் ரேமனுக்கு கற்றுக் கொடுக்குறேன். கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்குறாரு, அவன்கிட்ட ஒப்பு கொடுத்தது நீ திருந்துருன்னு தான், ஆனால் நீ தவறான வழிக்கு நீ கொண்டு போகிறதுனால இப்போ என்ன ஆண்டவர் பார்த்தாரு, உங்கள்கிட்ட விட்டாலும் நீ இவனை முழுமையாக அழிச்சிருவ. பிறகு அதான் அது போட்டிருக்கோம், காட் அலாவ் அசீரியன் என்று சொல்லுகிற ராஜா கிட்ட இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்தாராம். அசீரியனை ஒப்பு கொடுக்கும் பொழுது அசீரியன் ராஜாக்களை வந்து இஸ்ரவேலுக்கு வந்து ஒரு கருவியாக தான் பயன்படுத்தினான் அசீரியாவை. ஆனால் அசீரியாவை வந்து அவன் நல்லவன்னு சொல்லலை, அவன் கையில் கூட நீ கற்றுக்கொள்ளணும், அவன் வந்து ஆனால் தீமையை கற்றுக் கொடுக்குறான். பார்த்தார் ஆண்டவர், இவன்கிட்ட விட்டால் வந்து நல்ல இருக்கிறது கொஞ்சம் நஞ்ச கூட கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட திருப்படிமா கர்த்தர் அசீரியர்கிட்ட ஆண்டவர் காப்பாற்றினார் இஸ்ரவேலை, நீ வந்துரு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ இஸ்ரவேலை நீ வந்து உன் கையில் ஒப்பு கொடுத்தாலும் நீ எனக்கு எதிரி தான். நான் அவனை உன்ட்ட கொடுத்தேன்,
திருத்துறதுக்காக தான் கொடுத்தேன், அதனால் நீ நல்லவன்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு தான். அந்த காரணத்தில் தான் இந்த நாகூம் புத்தகத்தை ஆண்டவர் நாகூமை வைத்து பேசுகிறாரு. நான் ஏன் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன்னா, நீ அங்கே போய் என்ன என்கிட்ட இருக்கிற நன்மையை விட அவங்ககிட்ட இருக்கிற நன்மை நீ நல்லது நினைக்கிறியா, போய் கற்றுக்க. ஆனால் அங்கே போனாலும் நீ மனம் திரும்பலை, அவன் உன்னை என்ன ஆண்டவரை வச்சு ஆண்டவர் ஏன் மேலே தான் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி அந்த எதிராளி இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக ஒடுக்குனான், அதிகமாக கஷ்டப்படுத்தினான், அதிகமாக வேதனைப்படுத்தினான். அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, நான் அதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை உனக்கு அசீரியாட்ட ஒப்பு கொடுக்கலன்னு கர்த்தர் மறுபடி கூப்பிட்டு ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறாரு. போதும், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்லுகிறார், இனி பிரிட்டன் பண்ணனா ஒரு 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதுதான் 1 பேதுரு 1:14 வாசிங்களேன். 1 பேதுரு 1:14. 1 பேதுரு 1:14. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த நீங்கள் அறியாமையினாலே நீங்க செய்து கொண்டிருந்தீங்க இச்சையினாலே, இச்சையின்படி நடவாமலும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து இனிமேல் பட்டு உன்னுடைய உணர்ச்சிக்கும் உன்னுடைய இச்சை ஆசைக்கும் நடவாமல் இனிமையாகப்பட்டது. இன்னைக்கு என்னுடைய தலைப்பாகப்பட்டது, இனிமேல் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்வார். இனிமேல் இவ்வளோ நாளாக நடந்தது எவ்வளோ தான் நடந்திருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எவ்வளோ தான் கஷ்டங்கள் போயிருந்தாலும் சரி, எவ்வளோ தான் நம்ம தேவனை விட்டு விலகி இருந்தாலும் சரி, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஒரு பொழுதும் விட்டு கொடுக்காதவர், விட்டு கொடுக்கவே மாட்டார். அவர் என்னத்தை ஒருத்தன்ட்ட ஒரு அடிமையாக வெளியில் போய் நீ சுற்றிட்டு இருந்தாலும் சரி, உன்னை மற்ற கையில் ஒப்பு கொடுத்து உன்னை திருத்த வைத்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் நோக்கம் எல்லாமே உன் மேலே தான் இருக்கும். திருத்துறவனை அவன் அந்த பாத்திரத்தை அசீரியாவை சொல்லுகிறாரு, நீ கையோடு கை கோர்த்தாலும் நான் உன்னை தண்டிக்கிறது தான் என்னுடைய ஜனங்களை நான் காப்பாற்றுவேன். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் சொல்கிறார், டோன்ட் பி பிரிட்டெண்ட் டு பி ரிபெண்டன்ட், டோன்ட் பி பிரிட்டெண்ட் டு ஒபே. கீழ்ப்படுகிறது போல நடிக்காதீங்க. டோன்ட் பி பிரிட்டெண்ட் டு பி கமிட்மெண்ட் பண்ணது போல நீங்கள் செய்யாதீங்க. அது நமக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வரும். நமக்கு ஒரு ஆபத்து. ஒரு 3 காரியத்தை நாகூம் புத்தகத்தில் இன்னும் போக போகிறோம். நாகூம் புத்தகத்தை திருப்பிங்களும் 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் எப்படியா பட்டவரை தெரிஞ்சு ஆண்டவர் கேட்பார் அவன்கிட்ட, ஏன்டா அப்புறம் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு. நாகூம் புத்தகம் திருப்பி கொள்ளுங்கள். நாங்கள் 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். 2வது வசனத்தில், கர்த்தர் எரிச்சல் உள்ளவர். கர்த்தருக்கு நம்ம அவருடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் நமக்கு தெரியணும். அவர் நம்ம மேலே அவ்வளவு நேசிக்கிறதுனால மற்றவர்கள் ஏதாச்சும் செஞ்சாலும் அவருக்கு ஆத்திரம், ஒரு எரிச்சல் ஆகிரும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அவர் தவறு செஞ்சாலும் அவர் எரிச்சல் உள்ளவர். அவருக்கு வேண்டியது மட்டும் தான் செய்யணும். நீ அதை கொஞ்சம் சீலா பண்ணனா அவருக்கு உடனே எரிச்சல் ஆகிரும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் எரிச்சல் உள்ளவர், கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர். கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களை பிரதிபலி, அவன் பிசாசானவன் சத்துரு என்ன செய்தால் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துருவேன். அவர் அப்படியாப்பட்டவர், நீதியின் தேவன். சத்துருக்களுக்கு அவனுடைய பிரதிபலிப்பை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர். கர்த்தர் அவருடைய வழிகள் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் வழிகள் எல்லாம் மாற்றி அமைக்கிற தேவன். அப்படியாப்பட்ட ஒரு தேவன். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் சொல்லுவார், நான் நல்லவர். அதான் நாகூம் போய் சொல்லுகிறான் இசைவேல் ஜனங்கிட்ட, கர்த்தர் எரிச்சல் உள்ளவர், அந்த மாதிரி செய்யாத, அவருக்கு ரொம்ப எரிச்சலை உண்டாக்கிறோம். அவர் நீதியை தான் சரி கட்டுவார். அவர்கிட்ட பிரிட்டன்லாம் பண்ணாத, திருந்துனா உண்மையை திருந்து. அது கர்த்தர் சத்ருவானுடைய நீ சேராத, அவன் உன்னை கெடுக்க தான் பார்ப்பான் வழியா, அவனுக்கு ஒரு நன்மையை கொண்டு வர முடியாது. அது மாதிரி அவர் நீடிய சாந்தம், நீ வர வரைக்கும் அவர் உனக்கு காத்திருப்பார். நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் உன்னோட வழிகளை எல்லாம் சீக்கிரமாக அவர் மாற்றமைக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். அவர் நல்லவர் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு.
பிறகு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? ஏன் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிற? இதை செய்யணும்னா தான் ஆண்டவர் அந்த ஜனங்களை எதிராளி கையில், அந்த அசீரியா கையில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் என்னடா அவன், நம்ம அவன்கிட்ட கொடுத்து திருத்துவான்னு பார்த்தா கடைசியில் அவன் இன்னமும் அதிகமாக கெடுத்து என்னை விட்டு பிரிச்சுருவான பிறகு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு முடிவுக்கு வந்தார். ஆண்டவர் இந்த உலகத்தில் தீமையை வைத்திருக்கிறார். தீமைகளை வைத்து நம்மளை திருத்த முடியும். நல்லா கேட்டுக்கங்க, கர்த்தர் நம்மளை திருத்துவது தீமையை வைத்து தான் திருத்த முடியும். நல்லதை வைத்து நம்மளால் திருத்த முடியாது. உண்மை தானே? தீமை தான் நம்மளை திருத்தும். எந்த ஒரு தீமையை வச்சு தான் கர்த்தர் திருத்துவார். ஆனால் அந்த தீமையை கர்த்தர் நிச்சயமாக தண்டிப்பார். உன்னை வச்சு நான் இப்போ நான் என்னை வச்சு ரேமனை திருத்துறாரு, ரேமனை வச்சு என்னை திருத்துறாரு அப்படின்னா, நான் என்னை வச்சு திருத்துறாருன்னா நான் கர்த்தர் என்னை விட்டுற மாட்டார். உன்னை நான் பயன்படுத்திட்டேன் என்னுடைய பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லி என்னை விட்டுறேன். நான் ஆண்டவருக்கு எதிராளி தான். பிசாசானவனுக்கு கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாலும் சரி, அவனை கடைசியில் சிலுவையில் அடித்து அவன் நரகத்துக்கு தள்ளுறது தான். ஆனால் நம்மளை சில நேரங்கள் நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம நடிக்கிறதுனால, மனம் திரும்ப போல் நடிக்கிறதுனால கர்த்தர் அவங்க கையில் சரி அங்கேயாச்சும் போய் மனம் திரும்பு அவனாச்சும். அதனால சில நேரங்கள் நம்ம வெளியில் பார்க்குறோம், சூழ்நிலையை பார்க்குறோம். ஒரு சூழ்நிலைகள் நமக்கு கற்றுத்தருது, வேதனைகள் நம்ம கற்றுக்கொடு. ஏன்னா நல்லது நம்ம சொன்னால் அவனுக்கு விளங்க மாட்டேங்கிறது. அப்போ ஒரு தீமை தான் நமக்கு கற்றுத்தரும். ஆனால் தீமையை வெறுத்துருவார். ஆனால் அது மூலியமாக தான் நீ கற்றுக்கணும்னா போய் கற்றுக்க என்று சொல்லி. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களே சொல்லி நாகூமை கொண்டு வருகிறாரு. அவர் சொல்லுகிற ஒரு 3 காரியம் ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அசீரியா அவனை பிடித்து வைத்து திருத்தும் பொழுது அவர் கடைசியில் ஒரு 3 காரியத்தை நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நம்ம எவ்வளோ தான் செய்தாலும் சரி, இந்த இத்தனை வருடம் நீங்கள் ப்ரிட்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் கர்த்தர் உங்களை மீட்கிறதுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். பின்தங்கி போயிருந்தீங்கன்னா மறுபடியுமாக நீங்கள் திரும்பி வர்றதுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். உனக்கு ஒரு நாளாக கிடைக்க வேண்டிய ரிவார்ட்ஸ், உனக்கு ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காம இருந்தாலும் கர்த்தர் உனக்கு கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது. இந்த 3 வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். முதல் காரியம், ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, அவன் உன்னை ரொம்ப துன்பப்படுத்திட்டான், அசீரியா உன்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டான், அந்த துன்பங்கள் உன்னை ரொம்ப அதிகமாக வேதனைப்படுத்திட்டு சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆறுதலான வார்த்தை. 12வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், அசீரியாட்ட கொடுத்து உன்னை திருத்தினேன், ஆனா இனிமேல் உன்னை நான் சிறுமைப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளாக கர்த்தர் எங்கேயாவது உங்களை சிறுமைப்படுத்தி இருந்தால், எங்கேயாவது நீங்க சிறுமைப்பட்டிருந்தால், ஏதோ ஒரு காரணத்துக்காக, அல்லது நீங்க மனம் திரும்புறது போல நடிச்சிட்டு இருந்துட்டு, மனம் திரும்புறது போல ஆண்டவர்கிட்ட காமிச்சிட்டு வெளியே போய் மனம் திரும்பாமல் இருந்தாலும் சரி, அல்லது வெளியில் உள்ள சூழ்நிலைகள் உங்களை திருத்தி இருந்தாலும் சரி, உங்கள் கஷ்டங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு இந்த 6வது மாதத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், இனிமேல் இன்றிலிருந்து நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். உன்னுடைய சூழ்நிலை உன்னை சிறுமைப்படுத்தி இருக்கலாம், நீ செய்த தவறுக்காக நீ சிறுமைப்பட்டிருக்கலாம், ஆனால் இனிமேல் உன்னை நான் சிறுமைப்படுத்த மாட்டேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம், God will restore your life and God will brought back what you lost. எதெல்லாம் நீ இழந்தையோ, உன்னுடைய கனத்தை, மதிப்பை, மரியாதையை எதெல்லாம் நீ இழந்தாலும் சரி, கர்த்தர் மறுபடியுமாக நம்மளை மீட்டெடுக்கிறவர். இனி நம்மளை சிறுமைப்படுத்துவதற்காக கர்த்தர் இந்த 2025 உன்னுடைய எதிர்காலத்தை அவர் வாங்கி வைத்து கொள்ளலை. உன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறது உன்னை சிறுமைப்படுத்தணும்ல, உன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பிடித்தில் வைத்திருக்கிறது உன்னை மறுபடியுமாக மீட்டெடுப்பதற்காக தான். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் கேட்கிறா, உன் எதிர்காலத்தை என் கையில் கொடு, உன் எதிர்காலத்தை என் கையில் கொடு, என் கையில் ஒப்பு வை. உன் எதிர்காலத்தை
உன் சொந்தத்தில் உன் கையில் நீ வச்சு விளையாடாத. அவன் செய்வான், அவன் உதவி செய்வான், அது செய்யும், எனக்கு அது மேலே நம்பிக்கை வைக்காத. உண்மையாய் உன்னுடைய எதிர்காலத்தை என் கையில் கொடு. அதை வாங்குறது கர்த்தர் உன்னை சிறுமப்படுத்துவதுக்காக இல்லை. நீ என் கையில் கொடுக்கலனா, நீ வைத்துக்கிட்டு நீ பிறர் மற்ற கையில் இருந்துச்சுன்னா, தேவனுடைய கையில் உன்னை எதிர்காலம் இல்லைன்னா, இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க உங்களுடைய எதிர்காலத்தை. உங்களை சிறுமப்படுத்துவதற்காக கர்த்தர் கேட்கல, உங்களை மறுபடியுமாக பெருமைக்கு கொண்டு வருவதற்காக, உங்களை உயர்த்துவதற்காக. இவள் ரெஸ்டோ பேக் நம்ம வாழ்க்கை எதுவு அதுக்கு தேவையானது சொல்லுவாங்க சின்சியராய் மனம் திரும்பணும். இங்கே மனம் திரும்புறது போல் நம்ம காமிச்சிட்டு நீங்கள் தனிமையாக வெளியில் இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த தவறை நீங்கள் செய்யாமல் நீங்கள் காத்துக்கொள்வது, அதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாக இருந்தால் உங்களுடைய நெறி அந்த திரியாகப்பட்டது அணையாமலும் அது துண்டிக்காமலும் பரிசுத்த ஆவியானவர் தான் காத்துக்கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்தா. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நீங்கள் வெளியே போய் செய்கிறீங்க, நான் உங்கள் பின்னால் வர முடியுமா? என்ன செய்கிறேன்னு தெரியுமா? நீங்கள் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே உட்காந்துருக்கும் பொழுது நல்லா கீழ்ப்படுகிறது போல் உட்காந்துருக்கிறீங்க. இன்னும் மனம் திரும்பி இங்கே உட்காந்துருக்கிறது போல் உட்காந்துருக்கிறீங்க. எல்லாம் மனம் திரும்பி உண்மையாக மனம் திரும்பி இருக்கிறோம், ஆலயத்தில் உட்காந்துருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீ உண்மையாய் மனம் திரும்பி இருக்கியா இல்லையான்னு. நடிக்கக்கூடாது. ஒரு சின்னதாக இருந்தாலும் உண்மையாய் மனம் திரும்பு. டோன்ட் பி பிரிட்டெண்ட் லைக் எ ரிப்பெண்டன்ட். அது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அது உங்களை வேதனை தான் கொண்டு வரும். அதனால தான் ஆண்டவர் அசீரியாட்டம், சரி நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேன்ற, உனக்கு அவன் தானே ஆசை, அவன் தானே உனக்கு சேரணும். நம்ம சொல்கிறோமா இல்லையா பிள்ளைங்கள்ட்ட? நம்ம என்ன சொல்லுவோம்? நான் எவ்வளோ சொல்கிறேன், சேராத நீ சேர்ந்து, சரி போ, அவங்க கூட போய் சேர்ந்து வாழு. அடிப்பட்ட பிறகு தெரியும், கெட்ட குவாரம் போல் மறுபடியும் என்னடா சாப்பாடு கூட வழி இல்லை, இருந்ததெல்லாம் பிடுங்கி தின்னுட்டான். இப்போ இது காசு இருக்கிற வரைக்கும் எங்களோட கூட சுற்றிட்டு இருந்தான், காசு இல்லை என்னை காலை வரி விட்டான், அவன் பாட்டுக்கு சொந்தத்தில் போயிட்டான் அப்படின்னு. இதாங்க உலகம். அதனால தான் ஆண்டவர் உங்கள் எதிர்காலத்தை என் கையில் கொடு, நான் உன்னை உயர்த்துவேன். உன் நண்பன் அல்ல, நீ நினைக்கிற நினைப்பல்ல, உன்னுடைய அறிவல்ல, உன்னுடைய திறமை அல்ல, உன்னுடைய தாழ்ந்துகள் அல்ல, உன்னுடைய படிப்பு அல்ல, உன்னுடைய வேலை அல்ல, எதிர்காலம் என் கையில் கொடுத்த. உன்னுடைய வேலை கூட உன்னை ஏமாத்திரும், உன்னுடைய திறமை கூட உன்னை ஏமாத்திரும், உன்னுடைய அறிவு கூட உன்னை ஏமாத்திரும், உன்னுடைய பலனே உன்னை ஏமாத்திரும். கர்த்தர் கொடுத்த நன்மை கூட நம்ம நினச்சிருப்போம் இந்த வேலை எனக்கு போதுமானது. இன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பாஸ்டர் எனக்கு இப்போ இந்த வேலையை விட்டு போகிறதா இல்லையா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. நான் இந்த வேலையை தான் நம்பி இருந்தேன் அப்படின்னு. திடீர்னு அந்த வேலையில் ஒரு பாதிப்பு வந்துச்சு பாஸ்டர், அப்போ என்ன செய்யறது? நான் ஒன்று தான் சொன்னேன், நீ வேலையை நம்பி, வேலை தேவை தான், வேலை தேவை நம்ம சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த வேலை தான் நம்மளை காப்பாற்றணும் இல்லை, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு, அவர் உன்னை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். உன் எதிர்காலத்தை அவர்கிட்ட உண்மையாக நீ ஒப்பு கொடுத்தியா? நீ உன் பொருளாதாரத்தை நம்பினா அது கூட உன்னை ஏமாத்துறோம். இன்றைக்கு உங்கள்கிட்ட கையில் காசு இருக்கும், நாளைக்கு கருத்து அந்த பணம் உன்னை விட்டு போயிடும். அப்போ என்ன செய்வேன்? நம்ம நினச்சிக்குவோம் என்கிட்ட காசு இருக்குது, இந்த காசை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு. இந்த காசு இருக்குது, இந்த காசை வச்சு நான் இது எனக்கு பலனாக இருக்கிறதுன்னு இல்லை. எல்லாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை உன்னை ஏமாத்தும். ஆனால் ஆண்டவர்கிட்ட அதான் கேட்குறாரு, எதிர்காலத்தை கொடு, நான் உன்னை ஏற்ற நேரத்தில் உன்னை மேலே கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. அதான் இசைவேல் ஜனங்க சொல்லுகிறாரு மறுபடியுமாக, இனிமே நான் அவன் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன், இனிமேல் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன், இனிமேல் உன்னை உயர்த்தும். ஸோ ஒன்றாவது பிரியமானவர்களே, டோன்ட் பி பிரிட்டெண்ட். மனம் திரும்புவது போல நடிக்காதீங்க. மனம் திரும்பினா அது சின்னதாக இருந்தாலும் சரி, உண்மையாய் மனம் திரும்புவோம். கர்த்தர் உண்மையை நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் 14வது வசனத்தை வாசிங்களேன். ரெண்டாவது, உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூல பண்ணுவேன்.
நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாய் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது காரியம் 13-14 இனி உன்னை எதிராளிகள் மேற்கொள்வது கிடையாது. உன்னுடைய எதிராளிகளை உன்னை அசீரியர்கள் சொன்னாரு, இனிமேல் பட்டு அவன் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. அவனுடைய காரியத்தை அவன் எதெல்லாம் உனக்கு செஞ்சானோ அவனுடைய காரியத்தை எல்லாமே பிரேத குழியை போல அவன் அத்தனை பேர்த்தை நான் அழிச்சு போடுவேன். இனி உன்னை யாருமே மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் கரத்தில் பிடித்து கொண்டு சொன்னா, இனிமேல் பட்டு எதிராளிகள், உன்னுடைய எதிராளிகள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் சரி, ஒரு பொழுதும், அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, God will not only restore, God will reverse back everything when you give to God. உன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் கேட்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் இழந்தது எல்லாத்தையுமே மறுபடியுமாக ரிவர்ஸ் பண்ணி உங்க கையில் கொண்டு கொடுக்கறதுக்காக தான். whatever you lost, whatever you didn't get, எதெல்லாம் உனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறிய, இதனால நான் ஏமாந்துட்டேன், நான் இவனை நம்பி போனேன் ஏமாந்துட்டேன், இவனை நம்பி போனேன் எனக்கு என்னோட காரியம்லாம் நான் வாய்க்க பண்ணுன்னு, அவன் இவனுக்கு உதவி செய்வான்னு நினச்சேன். ஆண்டவர் விட்டு நான் சில நேரங்கள் நம்ம மனிதர்கள் அதிகமாக நம்புவது பற்றி கிடையாது. ஆண்டவரை நம்புவது காட்டிலும் சில நேரத்தில் நம்மளோட நம்பிக்கை மனிதன் மேலே வைக்கிறோம். மனிதனை ஒரு பாத்திரம் தான். நம்ம சில நேரங்கள் பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் பாருங்க, அதை நான் சொல்லுவேன், நீங்கள் கேட்குறேன், எந்த பிள்ளையும் நம்பக்கூடாது. எந்த பிள்ளைய நீ நம்பி 100க்கு 100 வைக்கிறையோ, நம்ம செலவு செய்கிற டைமில், நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுற டைமில், நம்ம உதவி செய்கிற டைமில் பெற்றோர்கள் முழுமையாக அவங்க என்னை காப்பாற்றவங்ககிட்ட மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது, பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. என் பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்கணும், மாதிரி இருக்கக்கூடாது, பிள்ளைகள் கருத்தை நல்லா இருக்கணும், நல்ல ஒரு கரை சேரணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படித்தான் நம்ம அவங்கள வளர்க்கணும், அப்படித்தான் நம்ம செலவு செய்யணும். அவன் காப்பாற்றான்னு நினச்சி நீ எல்லாத்தையும் கொட்டுன, அவன் தான் முதல்ல பெல்ட் அடிப்பான். அதான் நான் சொல்லுவேன். எனக்கு சிரிப்பு வரும், சபனாக்கு ரொம்ப கோபம் வரும். என்னுடைய எல்லா ஆஸ்தியும் என்னோட சுவாமிக்கு எழுதி வைக்க போறேன்னு சொல்லுவேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இதான் உலகம். கர்த்தர் அவர் மேல ஒரு எதிர்காலத்தை வை, அவர் மேல ஒரு எதிர்காலம், மற்ற எதுவுமே நம்பாத, அது அத்தனையும் நமக்கு எதிர்மறையாக வரும். அவன் நம்பி இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு ஆண்டவர் பேச்சு கேட்காம கீழ்ப்படுகிறது போல நடித்தார்கள். சரி ஆண்டவரை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், ஆனால் அங்கே வெளியே போன பிறகு அது கீழ்ப்படியலை. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, அவன் தான் அவனுக்கு வேணான்னு சொல்கிறான், அவன்கிட்ட தானே சேர்ற. கடைசியில் கர்த்தர் சொன்னார், ஆண்டவருக்கே ஏற்றுக்கொள்ள முடியல, சொன்னார், இனிமேல் அந்த எதிராளி ஒன்று மேற்கொள்ள முடியாது. இனிமேல் God will reverse back, God will restore back. எதெல்லாம் நம்ம இழந்தோமோ, எதெல்லாம் நம்ம இழந்து போயிட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த 5 மாதத்தில் கர்த்தர் மறுபடியுமாக அதை உங்களுக்கு மீட்டு கொடுக்கிறவராக இருக்கிறார், திருப்பி கொடுக்கிறவர் கர்த்தர். உங்களுடைய எதிராளிகளை உனக்கு யாரெல்லாம் தீங்கு செய்த அவர்கள் எல்லாத்தையும் நிர்மலமாக்குவார். அவங்கள கனவீனப்பட்டையா கர்த்தர் அவர்களை உன்னை கனவீனப்படுத்துவார். யாரெல்லாம் உன்னை அழிக்க நினைத்தார்களோ கர்த்தர் அவர்களை அழிப்பார். அசீரியாவை அழிச்சிட்டாரு, ஆனால் இஸ்ரவேலை காப்பாற்றிட்டாரு. ஏன் இன்றைக்கும் சரி பிரியமானவர்களே, உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் கையில் கொடுக்கறது தான் அவர் எதிர்பார்க்கிறார். உன்னை எதிராளிகள் ஆளுகை செய்யக்கூடாது, ஆனால் நான் தான் உன்னை ஆளுகை செய்யணும். காரணம் நான் தான் உன்னை உயர்த்த முடியும், நான் தான் உன்னை சிரமப்படுத்த மாட்டேன், உன்னை மேலே கொண்டு வருவேன், ஏற்ற காலத்தில் உன்னை நான் உயர்த்துவேன். உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அதான் சொன்னார், இனிமேல் உன்னுடைய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக. 3வது 15வது வசனத்தை வாசித்து முடிவும். 3வது 15வது வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுவானே. இனி துஷ்டன் உன் வழியில கூட, உன் பாதையில கூட வரமாட்டான். துஷ்டன்னா என்ன? தரித்திரம், சாபம் உன் வாழ்க்கையில நான் அனுமதிக்கவே மாட்டேன். அதற்கு தான் கர்த்தர் நம்மளுடைய எதிர்காலத்தை கேட்கிறார். உன் எதிர்காலத்தை என் கையில் கொடு,
நீ எதிர்காலத்தை என்கிட்ட கொடுத்து நீ அது ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீ இன்னுமே போய் நீ சந்தோஷமாயிரு, அவங்ககிட்ட நான் மீட்டுட்டேன், நீ சந்தோஷமா நீந்து. வேதம் சொல்லுகிறது, நீ உன்னுடைய பண்டிகைகளை ஆசரி, நீ சந்தோஷமா இனி இருக்கிற நாளில் நீ சந்தோஷமாயிரு. காரணம், இனிமேல் பட்டு அசீரியா என்று சொல்கிற ஒரு மனுஷன் உங்கள் வாழ்க்கையின் பாதையில் வரவே மாட்டா என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுக்கறது போல இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்குறார். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையில் துஷ்டன் அல்லது சாபம், தரித்திரம் என்று சொல்லுகிற அந்த சாபம் உங்கள் வழியில் கூட வராமல் கர்த்தர் காத்துக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அதான் கர்த்தர். ஸோ இந்த 5 மாதம் முடிந்தது, 6வது மாதத்தில் இருக்கணும் கர்த்தர். இனிமேல் உங்களை ஒரு பொழுதும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறது, இனிமேல் உன்னை சிரமப்படுத்த மாட்டேன், தைரியமாக உன்னை எதிர்காலத்தை என் கையில் ஒப்புக்கொடு, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், எதிராளிகள் உன்னை மேற்கொள்ள முடியாது, சாபம் உன்னை மேற்கொள்ள முடியாது, தரித்திரம் மேற்கொள்ள முடியாது, எந்த ஒரு பஞ்சமும் உன்னை மேற்கொள்ள முடியாது. 3வது, துஷ்டன் சாபமோ தரித்திரமோ வாழ்க்கையில் வரவே வராது. கர்த்தர் அவர்கள் முற்றிலுமாய் அழிக்கிறவராக இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் காட் வில் ரிவார்ட் யூ. காட் வில் ரிவார்ட். பாதுகாப்பை கொடுக்கிறவர், ஏற்ற நேரத்தில் தேவைகளை சந்திக்கிறவர், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நமக்கு செழிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காத்திருங்க, காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவர், அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்த ஆவியானவரை. நீ ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுது காத்திரு. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உன்னை எழுப்புவார். நீ ஒப்பு கொடுத்துட்டு காத்திரு. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்மளை உயர்த்தி கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேல் பட்டு இன்றிலிருந்து இந்த 6வது மாதத்திலேருந்து ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், இனி உன்னை சிறுமப்படுத்தினவன் கர்த்தர் அவனை சிறுமப்படுத்துவார், உன்னை எதிர்த்தவனை கர்த்தர் எதிர்ப்பார், உன்னை தரித்திரமாக்க நினைத்தவனை கர்த்தர் அவனை தரித்திரமாக்குவார், உன்னை உயர கொண்டு வருகிறவராக இருக்கிறார். உன்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறதுனால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். டோன்ட் பி பிரிட்டெண்ட். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும் பொழுது அவர் நம்மளை பிரிட்டெண்ட் பண்ணி ஒரு நடிப்பாக மனம் திரும்பல. உண்மையாக ஒரு சின்ன காரியத்தை கர்த்தர் வாங்கிட்ட அதுலேருந்து திருந்து என்று சொல்லும் பொழுது அதில் உண்மையாக மனம் திரும்பு. நீ அதை திருந்தாமல் இருக்கும் பொழுது தான் நீ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நம்மளை சிறுமைப்படுத்துகிறார். நீ உண்மையாக மனம் திரும்பும் பொழுது உண்மையாய் கீழ்ப்படி. ஒரு சின்ன காரியத்துக்கு கர்த்தர் உன்கிட்ட சொல்கிறாரு, இதற்கு நீ கீழ்ப்படி என்று சொல்லும் பொழுது நீ அதை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உனக்கு எதிராளிகளை உன் கண் முன்பாகவே எல்லாத்தையும் அளிப்பார். 3வது, ஒப்பு கொடுத்தல், கமிட்மெண்ட். சின்னதாக இருந்தாலும் ஒப்பு கொடுத்து செய். மனப்பூர்வமாக, கள்ளத்தனமாக இல்லை. இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால், முழு மனதோடு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை முழுமையாய் இந்த வருடத்தில் வாக்கு கொடுத்தது போல உன்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வார். காட் இஸ் ஹோல்டிங் யுவர் ஃபியூச்சர். கர்த்தர் நம்ம எதிர்காலத்தை வைத்திருக்கிறவர். ஏற்ற நேரத்தில் நம்மளை உயர்த்துவார், ஏற்ற நேரத்தில் வாசல்களை திறப்பார், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் வழிகளை திறக்கிறவர். அவர் எதிர்பார்க்கறது எல்லாமே டோன்ட் பி பிரிட்டெண்ட். தேவனுக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக ஆளுங்க பார்க்குறாங்கன்னு பிரிட்டன் மனம் திரும்புறது போல வேணாம். ஆளுங்க பார்க்குறாங்க, தேவன் ஜனங்கள் கர்த்தரோட பிள்ளைகள் மத்தியில் கீழ்ப்படுகிறது போல நடிக்க வேணாம். ஒப்பு கொடுக்கறது போல என்ன உண்மையாய். ஏன்னா அந்த ஆலயத்தை விட்டு போன பிறகு நீங்கள் உலகத்தில் தான் இருக்க போகிறீங்க, யாரும் உங்கள் பின்னால் வரப்போகிறது இல்லை. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் பொழுது ஜனங்கள் பயந்தார்கள். ஒரு ரூபம் இல்லையே, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கூடவே இருக்கிறது உணர்வு. அவர் உணர்த்துவார், உணர்த்துகிற தேவன். He will convict you. Then you feel the presence. கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று சொல்கிற ஒரு உறுதியை, உற்சாகத்தை கர்த்தர் கொடுப்பார். அது மாத்திரமில்லை, நீ செயல்படும் பொழுது அதோடைய பலனை நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு அறுவடையை தருவார். God will give the rewards. Not only restore, not only reverse back, but He will reward you. இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஓ சோத்தரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஷாபாராதாரி அந்தாலாத அப்படியே எழுந்திருப்போம். எழுந்திருந்த தேவனிடத்தில் ஜஸ்ட் ப்ரே. பரிசுத்த ஆவியான வரும் பொழுது
உங்களோட ஒரு உணர்த்துதல் ஆண்டவரே நம்ம கேட்போம். ஆண்டவரே எனக்கு அது உண்மையான ஒரு உணர்த்துதல், அதற்கு நான் உண்மையாக இருக்கணும். Lord help me to not be pretend to be repent. தேவ ஞானம் விளக்கு நமக்கு எரிந்து கொண்டே பிரிட்டன் இல்லை, அது நம்மளை கெடுத்துரும். பிரிட்டன் டு பி கீழ்ப்படியதில் இல்லை. நம்மளை இப்போ மனுஷனை ஏமாற்றிடலாம், ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. மனுஷன்ட்டு நம்ம சொல்லிடலாம் நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன்னு சொல்லி, ஆனால் தேவனை நம்ம ஏமாற்ற முடியாது. நீ உண்மையாய் நீ கீழ்ப்படி, மனம் திரும்பி நீ உண்மையாய் நீ கீழ்ப்படியும் பொழுது, நீ உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, இனிமேல் இன்றிலிருந்து இந்த நாளிலிருந்து கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்த இதை பார்க்க மாட்டார். God will never, கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்ல, உன்னை பெருமைக்கு கொண்டு வருவார். உன் எதிராளி உன்னை ஆளுகை செய்ய மாட்டான், கர்த்தர் உன்னை ஆளுகை செய்வார். உன் வாழ்க்கையில் தரித்திரம் வரவே வராது, சாபம் உன் வாழ்க்கையை எட்டி கூட பார்க்க விட மாட்டார். நீ கமிட்மெண்ட் ஒப்பு கொடுத்து நீ செய், உண்மையாக ஒப்பு கொடுப்பாயானால். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உன் சமூகத்தில் வருகிறோம், எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு கூட நீ எங்களை உணர்த்துகிறவர். ஆண்டவரே உம்மோடு எங்களை இணைக்கிறவர். ஆண்டவரே உம்மோடு எங்களை ஐக்கியப்பட வைக்கிறவராக இருக்கிறேன். இந்த எழுப்புதல் நாளிலே, இந்த பெந்தகோஸ் நாளில் ஆண்டவரே, அன்றைக்கு நீ வந்தது போல இன்றைக்கும் கர்த்தாவே எங்களை நாங்கள் ஆண்டவரே உங்களை விட்டு விலகி இருந்தால் மறுபடி எங்களை உன்னோடு இணைத்து கொள்ளும். தொலைவில் போயிருந்தால் மறுபடியும் உன்னோடு சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு மாறாதது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஒரு பொழுது நீ கைவிடுவது கிடையாது, எங்களை ஒரு பொழுது நீங்கள் விட்டு விலகுவதும் கிடையாது ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை விட்டு ஒரு பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு தீமையை இருக்கல ஒப்பு கொடுப்பதும் கிடையாது ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு வைக்கிறோம். வந்தவர்களை அனைவரும் கர்த்தனை ஆசீர்வதி. இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவரே உம்மை குறித்தான பயம் வெளியில் இருக்கணும். எதை செய்தாலும் ஆண்டவரே தேவன் பார்க்கிறார் என்று சொல்லுகிற உணர்வு, தேவன் கவனிக்கிறார் என்று சொல்லுகிற ஞானத்தை தார, தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற விசுவாசத்தை கர்த்தனை தருவீராக. அது மட்டும் அழிந்து போயிடாதபடிக்கு, அந்த விளக்கு அணைந்திராதபடிக்கு எங்களை பரிசுத்த ஆவியானவர்களே உன் கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். நீ வழி நடத்தும்படியாக கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை அப்படியே வைத்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.